வணக்கம் உறவுகளே, சமகாலத்தின் மூலமாக சந்திக்கிறோம். இன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாடப் போகின்ற விடயங்கள் இலங்கைக்கு வருகின்ற வெளிநாட்டவர்கள் தொடர்பிலே புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்ற போலீஸ் திணைக்களம், கொழும்பில் சொகுசு மாளிகையால் சிக்கியிருக்கின்ற மஹிந்த குடும்பம், அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற ரகசியமான பல்வேறு தகவல்கள், விஜய் தமிழகத்தினுடைய முதலமைச்சராவதிலே நிலவி வருகின்ற சிக்கல்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய அதிரடியான தீர்மானம் குறித்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். உரையாடல்களை நிகழ்த்த வேண்டிய விடயங்களையும் இவற்றோடு உள்ளடக்கியதாக உரையாடப் போகிறோம். வெளிநாட்டவர்கள் நாட்டுக்குள்ளே வருகை தருகிற போது இங்கே தங்கி இருக்கின்ற காலப்பகுதிகளிலே வீடுகளை வாடகைக்கு அமர்த்தி அங்கே தங்கியிருந்து செல்லுகின்ற நடைமுறை என்பது அண்மைய நாட்களாக அதிகரித்திருக்கிறது. ஆனால் அவ்வாறு வெளிநாட்டவர்கள் வீடுகளை வாடகைக்கு எடுத்து தங்குகிற போது அவர்களில் சிலர் இணைய மோசடி குற்றச் செயல்களிலே ஈடுபட்டு வருகின்ற செயற்பாடுகளையும் அண்மைய நாட்களாக நாங்கள் செய்திகள் வழியாக அறிகிறோம். ஆகவே குறித்த விடயம் தொடர்பாக போலீஸ் திணைக்களம் ஒரு அறிவித்தல் ஒன்றை மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதாவது, நீங்கள் இவ்வாறான வெளிநாட்டு பயணிகளுக்கு குறுகிய கால அடிப்படையிலோ நீண்ட கால அடிப்படையில் அவர்களுடைய அந்த விசா காணப்படுகின்ற காலப்பகுதிகளுக்குள்ளே உங்களுடைய வீடுகளை வாடகைக்கு விடுவீர்களாக இருந்தால், கொடுப்பீர்களாக இருந்தால், இது தொடர்பாக அருகிலே இருக்கின்ற போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, விசேடமான அறிவித்தல் மூலமாக இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்க தகவல் திணைக்களத்திலே நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில்தான் குறித்த விடயங்கள் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் மூலமாக மக்களுக்கு இந்த செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏன் என்று சொல்லி சொன்னால், நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இணைய மோசடி என்பது இன்றைக்கு இலங்கையிலே தலைவரி தாடுகின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச் செயலாக காணப்படுகிறது. ஆகவே இந்த குற்றச் செயல்களிலே இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய, நாட்டை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு குறித்த திணைக்களங்களுக்கு இருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே இந்த செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே மக்கள் இவற்றை பின்பற்றுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். என்று சொல்லி சொன்னால், நீங்கள் அவ்வாறு உங்களுடைய வீடுகளை வெளிநாட்டவர்களுக்கு வாடகைக்கு கொடுக்கின்ற பட்சத்திலே குறித்த அந்த விடயம் தொடர்பாக அந்த செய்தியை அருகிலே இருக்கின்ற போலீஸ் நிலையத்துக்கு தெரிவிக்கிற போது அது தொடர்பாக போலீசார் கண்காணிப்பினை மேற்கொள்ளுவார்கள். அவர்கள் அது தொடர்பான மேலதிகமான சில விசாரணைகளை ரகசியமாக மேற்கொண்டு இவ்வாறான இணைய மோசடி, இது தொடர்பான பாதுகாப்பு செயற்பாடுகளிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பது நம்பிக்கை தருகின்ற செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ, அதாவது ராஜபக்சர்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னாலே முன்னிலையாக வேண்டும், தங்களுடைய அந்த ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருக்கிறார் என்கிற விடயத்தை நாங்கள் சமகாலத்திலே பார்த்திருக்கிறோம். இதனை அடிப்படையாக வைத்து ஒரு விடயம் இன்றைக்கு பூதாகரமாக எழும்பியிருக்கிறது. கொழும்பு டொரிங்டன் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற 40 கோடியை விட பெறுமதியாக இருக்கின்ற ஒரு சொகுசு மாளிகை ஒன்று சிரந்தி ராஜபக்ஷவனுடைய பெயரிலே பதிவாகி இருந்தது. அந்த விடயம் நாங்கள் சமகாலத்திலே உரையாடியிருக்கிறோம். அதாவது, சில தசாப்தங்களுக்கு முன்பாகத்தான் இந்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது, ரணில் விக்ரமசிங்க அரசனுடைய காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் தங்குவதற்காக ஒரு பிரபல வர்த்தகர் ஒருவர், ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய நண்பர் ஒருவருடைய அந்த சொகுசு பங்களா வழங்கப்பட்ட விடயம், அதை பின்னர் எவ்வாறு மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய குடும்ப சொத்தாக மாற்றிக்கொண்டார் என்கிற விடயம் தொடர்பிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அது அவர்களுக்கு தலையடியாக மாறியிருக்கிறது. இளஞ்ச ஒழிப்பு ஊழல் ஆணைக்குழு குறித்த விடயம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறதாம். எவ்வாறு என்று சொல்லி சொன்னால், எவ்வாறு இந்த சொத்து இவர்களுக்கு வந்தது, இதன் பின்னே எவ்வாறான லஞ்ச ஊழல் செயற்பாடுகள் இருக்கின்றனவா என்கிற ஒரு அடிப்படையிலே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றனவா. அதாவது, இந்த வீடு, அந்த காணி, இது என்னவென்று சொல்லி சொன்னால், இது வெறும் வீடு மட்டுமில்லை. அதாவது, ஜோசித ராஜபக்சவுக்கு சொந்தம் என்று சொல்லி சில தினங்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக சர்ச்சைகளை ஏற்படுத்த இருந்த CSN தொலைக்காட்சி சேவையினுடைய உத்தியோகபூர்வமான முகவரியாகவும் இந்த வீட்டினுடைய முகவரி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். ஆகவே கடந்த 2001ஆம் ஆண்டிலே
அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்சவிற்காக வழங்கப்பட்ட இந்த வீடு பின்னர் எவ்வாறு இவர்களுடைய கைகளுக்கு மாறியது என்பது தொடர்பாக விசாரணைகள் விரிவாக முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த வீடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த அந்த வீடும் அந்த வளமும் இருக்கின்ற அந்த பெறுமதி என்பது சுமார் 40 கோடிக்கு அதிகம். ஆனால் இந்த வீடு சிறந்த ராஜபக்சவனுடைய பெயருக்கு மாற்றப்படுகிற போது வெறும் 3.5 கோடி ரூபாய்கள் என்று சொல்லி அதனுடைய பெறுமதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏன் இவ்வாறு அது குறிப்பிடப்பட்டது? அதே நேரத்தில் இந்த 3.5 கோடி ரூபாய்களை சிறந்த ராஜபக்ஷ எவ்வாறு பெற்றார் என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் அது தொடர்பாக அவர் தன்னுடைய உரிய பதில்களை வழங்குவதற்கு தவறிவிட்டார் என்கிற செய்திகளையும் அறிய முடிகிறது. அதே நேரத்தில் இது தொடர்பான அந்த 3.5 கோடி ரூபாய்கள் எவ்வாறு கிடைக்கப்பட்டது இந்த வீட்டை வாங்குவதற்கு என்பது தொடர்பாக சிறந்த ராஜபக்ஷ முறையான விளக்கங்களை கொடுக்கவில்லையாம். ஆகவே அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதனுடைய முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்கவினுடைய மகன் தொழிலதிபராக இருக்கின்ற பிரபாத் நாணயக்காரவிடம் பணம் கொடுத்து இந்த வீட்டை வாங்கி தன்னிடம் கையளித்தார் என்று சொல்லி சிறந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் இந்த பிரபாத் நாணயக்கார யார் என்று சொல்லி சொன்னால் அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் இந்த அரசிலே சில சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்காக, மிக முக்கியமாக இந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலைகள் தொடர்பான சில ஒப்பந்தங்களை பெற்றுக் கொள்வதற்காக இந்த வீட்டை லஞ்சமாக சிறந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கினாரா என்கிற கோணத்திலும் இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறதா. குறித்த இந்த சொத்து விவகாரத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக அரசு என்ன செய்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற 2025ஆம் ஆண்டினுடைய 5ஆம் இலக்க குற்றச் செயல்களின் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான அந்த சட்டங்களை அரசு பயன்படுத்தி இருக்கிறதா. இந்த சட்டத்தை பயன்படுத்தித்தான் குறித்த விசாரணைகளில் அரசு ஈடுபட்டிருக்கிறது என்று சொல்லியும், இந்த கடுமையான சட்டத்தினுடைய 34(1) பிரிவின் கீழ் ஒருவரிடம் இருக்கின்ற சொத்து எவ்வாறு ஈட்டப்பட்டது, அது எவ்வாறு அந்த சொத்து ஈட்டப்பட்டது என்கிற, அதாவது சட்டபூர்வமான வருமானத்தின் மூலம்தான் இது ஈட்டப்பட்டது என்கிற அந்த விவரங்கள் கொடுக்கப்படாத பட்சத்திலே, அல்லது அது சட்ட ரீதியற்ற முறையிலே அந்த சொத்து ஈட்டப்பட்டது என்பது தெரிய வந்தால் அதனை குற்றச்செயல்கள் மூலமாக ஈட்டப்பட்ட சொத்தாக கருதுவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த வீட்டு விவகாரம், சொகுசு மாளிகை விவகாரம் என்பது எதிர்காலத்திலே மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் அவருடைய பாரியாருக்கும் மிகப்பெரிய தலையீடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சமகாலத்திலே உரையாடியிருந்தோம். குறித்த இந்த வீடு என்பது சிறந்த ராஜபக்சவினுடைய அவருடைய அந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தில் இருக்கின்ற பெயரில் தான் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற விடயமும் இங்கே சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கு. தமிழக தேர்தல் களம், தேர்தல் முடிவுகள் வெளிப்பட்ட பிற்பாடு அடுத்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தொடர்பான அந்த எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆகுவதற்கு அவருக்கு இன்னும் 10 ஆசனங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே ஒரு கூட்டாட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார் என்று சொல்லியும், இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியோடு அவர் உரையாடியிருக்கிறார் என்கிற செய்திகளையும் இந்திய ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. இதே நேரத்தில் அவர் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த பெரும்பான்மை எண்ணிக்கையை விட இன்னும் 10 இடங்கள் குறைவாக இருப்பதன் காரணமாக காங்கிரஸோடு அவர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லியும், ஆனால் உத்தியோகபூர்வமாக இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரோ உத்தியோகபூர்வமாக இது தொடர்பாக வெளிப்படுத்தவில்லை என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்திருக்கின்ற KC வேணுகோபால், அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்திலே ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரசினுடைய உதவியை கோரியிருப்பதாக ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த விடயம் இங்கே கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறதாகவே எதிர்காலத்திலே ஒருவேளை காங்கிரஸோடு இணைந்ததாகத்தான் இந்த ஆட்சி அமைப்பு இடம்பெறலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறது. பாஜகவினுடைய ஆளும் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற அந்த நிலைப்பாடுடைய ஒரு கட்சியோடு காங்கிரஸ் கூட்டு சேராது என்பதிலே காங்கிரஸ் உறுதியாக இருப்பதான அந்த செய்திகளையும் அறிய முடிகிறது. இதே நேரத்தில் விஜயனுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியும், இறுதி முடிவுகளை காங்கிரஸ் எடுக்கும் என்று சொல்லியும், இந்த முடிவை எடுக்கின்ற அந்த பொறுப்பை காங்கிரஸ் ஆணைக்குழுவிற்கு கட்சி மேலிடம்
கொடுத்திருப்பதான அந்த செய்திகளையும் அறிய முடிகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். இதே நேரத்திலே தமிழ்நாட்டினுடைய புதிய சட்டசபையிலே தமிழக வெற்றி கழகம் சார்பாக 13 பெண் வேட்பாளர்கள் அங்கே எம்எல்ஏக்களாக சட்டமன்றத்துக்கு தகுதி பெற்று பெண்கள் பிரதிநிதித்துவத்திலே முன்னிலையிலே இருப்பதான செய்திகளையும் அறிய முடிகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே 23 பெண்கள் மொத்தமாக வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்களாம். அதிலே 13 தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லியும் ஏனைய 10 ஏனைய கட்சிகளை சார்ந்தது என்று சொல்லியும் குறிப்பிடப்படுகிறது. காங்கிரஸ், பாமக, அது மட்டுமன்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேமுதிக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த பெண்கள் தான் இவ்வாறு தெரிவாகி இருக்கிறார்கள். இதே நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்ட 19 பெண் வேட்பாளர்களில் யாருமே வெற்றியடையவில்லை என்பதும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கின்றன. இவைதான் இன்றைக்கு நாங்கள் சமகாலத்திலே உரையாடக்கூடிய விடயங்களும் கூட. சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தில்.